எல்லோருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் உள்ள கம்பம் நகரில் வசிக்கின்ற நானும் ஒரு டிரைவர். இது டிரைவர்களுக்கான ஒரு குரல். இப்பொழுது மத்திய அரசு டிரைவருக்கு எதிரான ஒரு சட்டத்தை அமுல்படுத்தியிருக்காங்க. அது என்ன சட்டம்னா, பாரதிய நியாய சங்கீதா அப்படின்ற ஒரு சட்டம். இந்த சட்டத்தினால இந்த டிரைவர் பாதிக்கப்படுது என்னென்று நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. டிரைவர்கள் இல்லை என்றால் இந்த நாட்டில் எந்த பொருளாதாரமே இருக்காது. எந்த ஒரு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து நீங்கள் உபயோகிக்கிற ஒவ்வொரு ஆடம்பர பொருள் டிரைவர் இருந்தால் தான் இந்த அனுபவமும் அசையும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த மத்திய அரசு கொண்டு வர இந்த ஆக்சிடெண்ட் திட்டத்தினால இப்போ ஒரு ஹைவேலையோ ஒரு ஊருக்குள்ளேயோ ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னா யாருமே முன்ன பின்ன தெரிஞ்சவங்களோ அவங்க முன்ன பகையாளியோ கிடையாது. அவங்க தன்னுடைய கடமையை செய்ய வரும்போது எதிர்பாராதமாக நடக்கக்கூடிய விபத்துக்களில் காலகாலமாக தொண்டு அங்கே உள்ள லோக்கல் சரி எஃப்ஐஆர் ஆகும். அப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும். ஒரு நீண்ட நாள் அந்த டிரைவருடைய வேலையை கெடுத்துட்டு அந்த வழக்குக்கு அந்த நீதிமன்றம் செல்லுவாங்க. எப்படியும் அந்த வழக்கு ஒரு குறைந்தபட்சது 8 வருஷம் 9 வருஷம் அவங்கள வேலையை கெடுத்து அந்த வாய்தாவுக்கு போய் இழந்தவர்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைப்பதற்காக அவங்க வழி செய்வாங்க. அதே இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இவங்க கொண்டு வர இந்த திட்டத்தினால டிரைவர் கவனக்குறைவாக ஓட்டினா 10 வருஷம், அதிகபட்சம் 7 வருஷம் ஃபைன் கட்டணும் அப்படின்ற ஒரு சட்டம் மூலமாக கொண்டு வராங்க. டிரைவர்னால் நீங்கள் என்ன நினச்சிங்க? இந்த டிரைவர்கள் அவங்களுடைய இந்த வீரத்தை, அவங்களுடைய திறமையை அவங்க இன்னும் உணராமல் இருக்காங்க. இந்திய அரசியல் சட்டத்தை மாற்றக்கூடிய அமைப்பு டிரைவர் சங்கத்துக்கு இருக்குது, டிரைவர்களுக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 60% இந்த உலகத்தில் வாழக்கூடிய, இந்த இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் தொகையில் 60% பேர் டிரைவர் தொழில் சார்ந்த நபர்களை வைத்து கொண்டிருக்கோம் இந்தியா ஃபுல்லாக. ஏன்னா அந்த டிரைவர் நீங்கள் ஒரு ஆள் நினைக்கிறீங்க, ஆனால் அந்த டிரைவரில் அந்த குடும்பத்தில் 5 பேரோ 10 பேரோ 3 பேரோ அப்படின்னு நினச்சிக்கிங்க. டிரைவர்லாம் ஒன்று சேர்ந்தால் ஆட்சி மாற்றத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலையில் இந்த டிரைவர்ஸ் கூட இருக்காங்க. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. ஏன்னா இந்த சட்டம் டிரைவர்களை குரல் நசிக்க முடியாத சட்டமாக ஒரு காலமும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு டிரைவர்ஸ் தன்னுடைய குடும்பம் குட்டிலாம் விட்டுட்டு கண் விழித்து இந்த சமுதாயத்துக்காகவும் ஏன்னா அவர் பிழைக்கிறதுக்கு போகிறாருன்னு நீங்கள் நினைக்கலாம். அவர் வண்டி ஓட்டி அந்த பொருள்களை ஏற்றி கொண்டு வந்தால்தான் உணவுக்கு கூட நீங்கள் வாங்கி சாப்பிட முடியும். ஒரு டிரைவர் ஒரு நாளைக்கு ஒரு 10 நாள் ஸ்ட்ரைக் பண்ணால் எவ்வளோ விலைவாசியை நீங்கள் சந்திக்கிறீங்கன்னு தெரியுமா? அப்படிப்பட்ட டிரைவர் தொல்லை நீங்கள் ரொம்ப டிரைவர்களை அவமானமாக நடத்துகிறீங்க. ஆக்சிடென்ட் பண்ணனே ஓடி போயிடான் டிரைவர் நீங்கள் அசால்ட்டாக நினைக்கிறீங்க. டிரைவர் ஏன் ஓடுறான்? ஆக்சிடென்ட் பண்ணால் வருத்தப்படக்கூடிய ஒரே ஆள் முதல்ல டிரைவர் தான். ஏன்னா அங்கேருந்து எல்லா வேலையும் நின்று எல்லாம் ஆம்புலன்ஸில் எல்லாம் ஏற்றி ஒரு வந்தனே அங்கே உள்ள சுத்தவங்க டிரைவர் அடிக்க ஆரம்பிச்சிடானே. அதுக்கு பயந்து ஓடி வீட்டுக்கெல்லாம் ஓட மாட்டேன், ஓடி போய் ஸ்டேஷனில் ஓடுவான். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிங்க, இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுங்க, இந்த மாதிரி வண்டிகள் ஏதாவது செஞ்சுருவாங்கன்னு போய் காவல்துறையில்தான் தஞ்சமாக தவிர இங்கே எந்த டிரைவர்ஸும் ஓட போகிறதில்ல. அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இந்த சட்டத்தை நாங்கள் டிரைவர் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். ஏற்கனவே மோட்டார் சம்மந்தமான தொழிலாளர்கள் ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. இப்போ தமிழக அரசு இந்த ஆன்லைன் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. ஓட விட்டு புடலில் அடிக்கிற மாதிரி வண்டியை போக விட்டு பின்னாடி கேஸ் போட்டு விட்றாங்க. இதனால் மோட்டார்களை மோட்டார் வைத்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அதனுடைய உரிமையாளர்கள் இன்றைக்கி வாழ முடியாத சூழ்நிலை இருக்காங்க. நீங்கள் வேணால் ஒரு வண்டி எடுத்து ஒரு மாதம் வச்சு ஓட்டி பார்க்குறீங்களா? அந்த வண்டியோட சிரமத்தை டோல்கட்டு கட்டி, டேக்ஸ் கட்டி, டயர் எடுத்து போட்டு, வண்டி வேலை பார்த்து இத்தனையும் சமாளித்து அந்த வண்டியை ஓட்டு அவர் சம்பாதிக்க எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் மோட்டார் வைத்த எந்த ஒரு தனியும் நல்லா பொழைச்சது கிடையாது. அதில் நானும் ஒருவர். நானும் டிரைவர்ன்றதாக தான் இந்த பதிவை நாங்கள் இந்த காணொலியின் மூலமாக அரசுக்கும், இதில் இருக்க மத்திய அரசில், இந்த தமிழ்நாட்டில் வசிக்கிற மத்திய அரசு, அதாவது பிஜேபி வசிக்கிற பொறுப்பாளர்களாக இதை மத்திய அரசு எடுத்து சொல்லணும். டிரைவர்கள் பொழப்பு அவ்வளோ ஒரு சுலபமான விஷயம் கிடையாது. அசால்ட்டாக நீ கண் விழித்து நீங்கள் ஓட்டி பாருங்க பார்ப்போம். ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு மாநிலத்துக்கு அந்த பொருள்களை எடுத்து போகும்போது நீங்கள் கூட போங்க, அந்த லாரியில் ஏறி உட்காந்து கூட போங்க, எவ்வளோ சிரமம் இருக்குண்டு. அதனால் டிரைவர்களை வஞ்சிக்காதுங்கள். டிரைவர்கள் ஒன்றிணைந்து போராடினால் இந்த இந்தியா தாங்காது என்று நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். அதே போல் இந்த வாகன சட்டத்தை
இந்த சட்டத்தை உடனடியாக இன்னும் அமுல்படுத்தவில்லை என்று மத்திய அரசுலேருந்து நமக்கு தகவல் வருது. இன்னும் நாங்கள் எதுவும் இல்லை. அனைத்து ஸ்டேட்டுகளும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. தமிழக பகுதியில் தான் இன்னும் அதுக்குண்டான இது இன்னும் டிரைவர் என்ன ரைஸ் ஆகாமல் இருக்குது. அதனால் இந்த டிரைவர்களுக்கு எதிரான இந்த சட்டத்தை நாங்கள் ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக வன்மையாக எதிர்க்கின்றோம். அதிலையும் நான் சார்ந்த அகில இந்திய பவர் கம்ப நகரத்தின் பொதுச்செயலாளர் என்ற முறையில் நான் கண்டிப்பாக இந்த சட்டத்தை எதிர்த்து வர தலைமையில் முடிவு செய்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்வோம் என்று தெரிவித்து மீண்டும் சொல்கிறோம், டிரைவர்களை வஞ்சிக்காதீர்கள் என்று சொல்லி தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை. இந்த கனரக வாகனங்கள் உள்ள அதே போல் பொருள்களை ஏற்றி சொல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் அநியாயமாக காவல்துறை வேணுமிக்க பொருள் தமிழக அரசு டார்கெட் வைக்கிறீங்க. நீங்கள் இத்தனை இந்த கேஸ் கொடுக்கணும், இத்தனை பாவம் அந்த காவல்துறை என்ன செய்வாங்க, எப்பா எங்களை இத்தனை கேஸ் போட சொல்கிறாங்க, நாங்கள் என்னப்பா செய்யறேன்னு அவங்களுடைய குமர்களை எங்களை சொல்கிறாங்க. அதனால் ஆன்லைன் சட்டத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அனைத்து டோல்கேட்டுகளின் வரிகளை தமிழ்நாட்டில் உள்ள வரிகளை குறைக்க வேண்டும் என்று கூறி இந்த டிரைவர்களுக்கு எதிரான பாரதிய நிசா சங்கீதா என்ற சட்டத்தை ரத்து செய்யும் வரை டிரைவர்கள் சார்பாக நின்று அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தோள் கொடுத்து போராட்ட களத்தில் நிற்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.